கர்த்தர் உங்களை நடத்துவார். தாவீது பாத்தீங்கன்னா நீதியின் பாதையில நடத்துவார். ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும், ஓகே, எந்த பாதையில போனா குழி இருக்காது, எந்த பாதையில போனா ஆடுகளுக்கு சேதாரம் உண்டாகாது அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, ஓகே, அந்த பாதையை முதலே நல்லா பார்த்து வச்சுக்கிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் தான் கொண்டு போவான். ஓகே, திஸ் இஸ் ஹவ் காட் லீட்ஸ் அஸ். இப்படித்தான் கர்த்தர் நம்மளையும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இசி தாவீதுக்கு நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா, அவன் சிங்காசனத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நிறைய சவால்கள் உண்டாகும். ஆனா சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கை நம்ம சந்திக்கிற சில சூழ்நிலை நம்மளை கெட்டவனா மாத்திடும். நீங்க நல்ல ஒரு நல்ல கேரக்டரோட ஆளா இருப்பீங்க, நல்ல ஒரு நோபல் மைண்டா இருப்பீங்க, ஓகே, யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீங்க, யாருக்கும் கெடுதல் யோசிக்க மாட்டீங்க. ஆனா உங்க வாழ்க்கையின் பாதையில, உங்க வாழ்க்கையின் பயணத்துல சிலர் உங்கள் வாழ்க்கையில வந்து அவங்க செய்யற காரியங்கள் உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாக்கிறோம். ஓகே, அவங்க சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும். நம்ம இவங்களை நல்லா பார்த்து என்ன கிடைக்க போகுது, இவங்க நல்லா உங்களை டேக் கேர் பண்ண கிடைக்க போகுதுன்னு சொல்லி நம்ம ரிவெஞ்ச் மூடுக்கு மாறிடுவோம். எப்படி மாறிடுவோம்? ரிவெஞ்ச் மூடுக்கு மாறிடுவோம். ஓகே, நீ இப்படி பண்ற, நானும் அப்படி பண்றேன் அப்படின்னு ஆயிடுவோம். ஆனா ஒரு காலத்துல நீங்க அப்படி இல்லை. ஆனா சில ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில இப்படியா சாத்தான் உள்ளுக்கு அனுப்பும் பொழுது நீங்க திசை மாற்றப்படுவீங்க. ஓகே, அப்ப நீதியின் பாதையை விட்டுட்டு பொல்லாத பாதையில், அதாவது பொல்லாத பாவமான பாதை நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. வாட் ஐம் சேயிங் இஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு காலத்துல ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனா பிறகு வேற மாதிரி ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நல்லா இருந்து என்ன பசங்க இருக்குது, நல்லா பார்த்து என்ன கிடைக்க போகுது, நான் நல்லவனா வாழ்ந்து என்ன செய்ய முடியும், எல்லாமே என்னை போட்டு மிதிக்கிறாங்க, என் தலையில மிளகா அரிக்கிறாங்க, என்ன மிளகான்னு தெரியல, மிளகா அரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நேச்சர். பட் நம்ம கர்த்தர் நம்ம மேய்ப்பரா இருக்கிற வசி, யாரு என்ன தீமை செய்தாலும், யார் நம்மளுக்கு தீங்கு நினைத்தாலும் நம்ம அவங்களுக்கு நன்மையை தான் செய்வோம். யோசேப்போட மேய்ப்பன் யாரு? இயேசு. ஓகே, அவனுக்கு அவ்வளவு தீங்கு செய்த சகோதரர்களை வந்து அவன் பழி வாங்கவே கிடையாது. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க தீமைக்குன்னு நினைத்தீங்க, கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி வைத்திருக்கிறார். இமேஜின், இப்ப நீங்க அவன் இடத்துல இருந்தா ஒரு சான்ஸ் கணிஞ்சா திருப்பி கொடுத்துருவீங்க. நான் இவ்வளவு கோத்ரூ பண்ணிட்டேன். 13 வருஷம் சாதாரண விஷயம் இல்ல. he lost his 13 years of his life. 13 வருஷம் ஜெயில இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஏஜ் உங்களுக்கு புண்ணிய வெளியே வந்த பிறப்பீங்க, தோற்றமே மாறிடும், உங்களோட முகமே மாறிடும், நம்மளுக்கு முடியல வெள்ளியாயிரும், வயசாயிரும். அந்த மாதிரி ஒரு 13 வருஷம் வாலிப வயசை இவன் எங்க ஸ்பெண்ட் பண்றான்? ஜெயில இருக்கிறான், பிரிசன்ல இருக்கிறான். இதெல்லாம் முடிஞ்சு கடைசியா அவன் பிரதர்ஸ் வந்து நிக்கிறாங்க. பார்த்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு என்ன தோணும்? பார்த்தா உங்களுக்கு யோசேப்போட பிரதேஷ் மாதிரி ஆளுங்க தான் என்ன தோணும்? நீ படுத்திட்ட பிடிச்சு நீ இப்படி ஆக்கிட்டிய அப்படின்னு சொல்லி, நான் யாரை வேணும் மன்னிப்பேன், உன்ன மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி டயலாக்ல பேசி கண்டிப்பா பழி வாங்கியிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அதுவும் இதுவும் சொல்லுவீங்க, நான் ஒன்னும் ஏசு இல்லை, ஒரு கணத்துல வாங்கினா காமிக்கிறதுக்குன்னு அதையும் சொல்லுவீங்க. கரெக்டா இல்லையா? ஆனா யோசேப்பு என்ன பண்றான்? எனக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க தீமைக்கு நினைச்சீங்க, இது கர்த்தருடைய செயல். ஏன் தெரியுமா? கர்த்தர் யோசேப்பை நீதியின் பாதையில நடத்தி இருக்கு. நீங்க உங்க மேய்ப்பனை சார்ந்து இருந்தீங்கன்னா, ஓகே, யாருக்கும் தீங்கு யோசிக்க மாட்டீங்க, தீமையை நடத்தணும்னு யோசிக்கவே மாட்டீங்க, நல்லதை தான் யோசிப்பீங்க. நீ என்னை இப்படி பண்றியா, நீ துரோகம் பண்றியா, நீ முதுகுல குத்துறியா, எனக்கு விரோதமா நீ பேசுறியா, பேசிட்டு போ, கர்த்தர் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார். இதுதான் இப்படி நீங்க உங்களால இப்படி சொல்ல முடியுதுன்னா கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்ற அர்த்தம். நீங்க உங்களோட பர்சனல் திங்ஸ் போய் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டீங்க, உங்க ரைட்ஸ்க்கு போய் நிக்க மாட்டீங்க, எனக்காக டிஃபெண்ட் பண்ண ஆண்டு இருக்காரு. See, most of you lose God in the battle before you lose the battle. ஓகே, நீங்க உங்களோட யுத்தத்துல ஏன் தோற்று போகிறீங்கன்னா, நீங்க முதலாவது ஆண்டவரை விட்டுறீங்க வெளியே. நீங்க என்ன பண்ணணும்னா, யுத்தத்தை அவர் கையில கொடுத்துட்டு, அவர் அடிக்கிறாரோ அணைக்கிறாரோ அவர் பிரச்சனை, நான் இதெல்லாம் தாங்கிக்கிறேன், கர்த்தருக்காக வந்துடணும், வெளியே வந்துடணும். அப்ப யாரை அட்டாக் பண்ணும், யாரை திருப்பி மன்னிக்கணும், கர்த்தர் தீர்மானிப்பார். நம்ம அவர் கையில கொடுத்துடணும். நம்ம எதுவுமே நம்ம சொந்த கையில எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு விரோதமா அவங்களுக்கு விரோதமா நிக்கவே கூடாது. அப்படியானால் கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்தும் போது பிறரும் உங்களால் நடத்தப்படுவார்கள். Because the purpose of light is to show the path, பாதை காமிக்கிறதுக்காக. இப்ப கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில நடத்துறாருன்னா, உங்களை பார்த்து அநேகரும் நீதியின் பாதையில
நடக்க ஆரம்பிச்சிருவார்கள். ஏன் தெரியுமா? ஏன் கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார் பார்த்தீங்கன்னா, நீங்க அவருடைய பிள்ளை. நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்கன்னா, தப்பான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, அதை அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய பேருக்கு தான் தீங்கு கொண்டு வர முடியும். ஆமாம் இல்லையா? அதனால்தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைங்களை நீதியின் பாதையில நடத்துகிறார். ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஓகே சொந்தமா நீ போய் ஒரு புள்ள போய் தேடிக்கணும் அனுப்ப மாட்டார். He will go with them. He will lead. பாதையை காட்டுவார். ஏன் தெரியுமா? போற பாதையில ஏதாவது ஒரு மிருகம் ஓகே நரி அல்லது சிங்கம் கரடி வந்து அட்டாக் பண்ணிடும்னு சொல்லி the shepherd is so concerned about your path. நீங்க எந்த பாதையில நடக்கிறீங்க, என்ன காரியத்தை செய்றீங்க, இது எல்லாத்தையும் ஆண்டவர் கன்சர்ன் பண்றாரு. ஏன் தெரியுமா? நீங்க நீதியின் பாதையில நடக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன செய்யறது, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது நான் சொல்றேன். எல்லாத்துலயுமே நீதி உள்ள முடிவை நீங்க எடுக்கும்படி தான் கர்த்தர் நடத்துவார். நீதியான காரியத்தை செய்ய கர்த்தர் நடத்துவார். ஒருபோதும் கர்த்தர் உங்களை வந்து இந்த வாட்டி போய் பழி வாங்கிட்டு வா, இந்த வாட்டி போய் அடிச்சுட்டு வா, இந்த வாட்டி தப்பான முடிவெடு, இதுக்கெல்லாம் கர்த்தர் நடத்த மாட்டார். உங்களை அந்த ஒரு நோக்கத்துக்கு அனுப்பவே மாட்டார். அவரே நீதியான காரியத்தை செய்யத்தான் உங்களை அனுப்ப இருக்கிறார். ஹல்லேலூயா.